3000 பேருக்கு திருவடி தீட்சை கொடுத்த மகான். புதுச்சேரி தட்டான் சாவடியில் சிவில் சப்ளை அலுவலகம் எதிரே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கிறது கணபதி சாமிகளின் ஜீவசமாதி. சாமிகள் 1879ஆம் ஆண்டு சிதம்பரம் சின்னம்மாள் தம்பதிக்கு அருந்தவ புதல்வராக பிறந்தார். கணபதி சாமிகள் தமிழக பகுதிகளிலேயே பல பத்தாண்டுகள் சேவை செய்து வந்தார். அவர் புதுச்சேரிக்கு தனது கடைசி காலத்தில்தான் சென்றார். கணபதி சாமிகளை எவர் ஒருவர் பார்க்கச் சென்றாலும் அப்படியே அவரை ஸ்கேன் செய்து பார்த்துச் சொல்வது போல கரும வினைகளைப் பற்றி கூறிவிடுவாராம். சாமிகள் 121 வயது வரை வாழ்ந்தார் என்கிறார்கள். பல ஆயிரம் பேரை ஆன்ம வாழ்வில் திளைக்கச் செய்த கணபதி சாமிகள் தான் நித்திய ஜீவனுடன் இணையும் காலம் வந்துவிட்டதை அறிந்து கொண்டார். இதனை தனது அடியவர்களுக்கும் அவர் உணர்த்தினார். குழந்தையில்லாத தம்பதிகளும் கணபதி சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியமே கிடையாது என சிலருக்கு இருந்திருந்தாலும் அவர்களுக்கும் குழந்தை வரம் அருளியவர் கணபதி சாமிகள். கணபதி சாமிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் வெகு விமர்சையாக குரு பூஜை நடைபெறுகிறது.